வண்டி பார்த்தீங்கன்னா, i10 Astra 2014 மாடல். இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி. இது ஆக்சுவலா வந்து 77,000 ஓடியிருக்கு இதுவரைக்கும். i10 Astra டாப் எண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், இன்டகிரேட்டட் ஆண்டனா, ஸ்பாயிலர், ரூஃப் ராயில் எல்லாமே கம்பெனியோட சர்வீஸோட இருக்கு. நோ ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி இந்த வண்டிக்கு. ஃபுட் டோர்ல மட்டும் ஒரு சின்னதா லைட்டா டென்ட் இருக்கும். டயரோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70% கிட்டக்கே இருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் மட்டும் இப்போ நெல்லில் இருக்கு. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடுது. அண்ட் தென் லெதரிஸ்ட் சீட் வந்துடுது உங்களுக்கு ஃபுல்லாகவே. அண்ட் தென் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ், 5 இன்ச் டிஸ்பிளே ப்ளஸ் அனலாக் டிஜிட்டல் மீட்டர், புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் உங்களுக்கு. ரீர் சீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது காரை விட பழைய காரில் லெக் ரூம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இதே காரு நம்ம புதுசாக வாங்கினோன்னா 8.5 லட்சம் வந்துடும். இந்த காரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் தான். நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது போதுமானது. அடுத்த வண்டி டாடா மான்சாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. TN68B7272 சொல்லி ஃபேன்சி நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குங்க. வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக பியூர் ஒயிட் போலார் ஒயிட்டில் இருக்குங்க. 2010 மாடலுங்க. டீசல் வேரியன்ட், மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நெல்லில் இருக்கு. நோ ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இந்த காருக்கு. 4 டயருமே ஆல்மோஸ்ட் 60% இருக்குங்க. சப் ஊஃபர் 2 இருக்கு. இந்த வண்டி 1.13 ஓடி இருக்குங்க. இதோட விலை 2 லட்ச ரூபா. அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி எர்டிகாங்க. இந்த வண்டி 2012 மாடலுங்க. டீசல் வேரியண்ட்டுங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நெல்லில் இருக்குது. கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னா 1.54 இருக்குது. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா டீசென்ட் லுக்கில் இருக்குங்க. இந்த வண்டி யாராவது 7 சீட்டர் வண்டி பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வண்டி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு போதுமானதுங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 6 lakhs. விலை நெகோஷியபிள் தாங்க. நம்ம ரேட்டு பேசி குறைச்சிக்கலாம். 5 இன்ச் டிஸ்பிளே இருக்குங்க. இதில் டயர் பார்த்தீங்கன்னா 4 டயருமே 60% இருக்குங்க. ரீரில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் சீட் ஃபோல்டபுளாக தான் இருக்குங்க. இந்த வண்டியில் நியூவாக இந்த வண்டி வாங்க போனால் 13 லட்ச ரூபா வருங்க. இது வெறும் 6 lakhs தாங்க, நெகிஷியபிள் தான். அடுத்த வண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹோண்டா அமேஸ்ங்க. ரெட் கலர் டீசல் வேரியண்ட்டுங்க. இது 2021 மாடல். இது 1.41 ஓடி இருக்கு. டயர் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்குது. இதில் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8 lakh வரும், நெகிஷியபிள் தாங்க. வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா TN21BM3692. இந்த வண்டி நோ ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரிங்க. இன்டீரியர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசென்ட் லுக்கில் இருக்குங்க. கீ ஸ்டார்ட் உங்களுக்கு வந்துடும். 2D ஆடியோ சிஸ்டம் இதில் வருதுங்க. இந்த வண்டி வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்த கார் பார்த்தீங்கன்னா மாருதி ஷிஃப்ட் ஸ்போர்ட்ஸ் காருங்க. யாராவது ரேஸ் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காரை தாராளமாக வாங்கலாங்க. ரேஸ் காருக்கு ஏத்தாப்புல எல்லாமே மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இது டீசல் வேரியண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா 22 கன்ஃபார்மாக தரும். இன்சூரன்ஸ்லாம் லைவாக இருக்குங்க. 4 வீலுமே பார்த்தீங்கன்னா அலாய் வீலுங்க. எல்லாமே 75% இருக்குங்க. வீலோட கண்டிஷன். இன்டீரியர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டீசென்ட் லுக்கில் இருக்குங்க. ரேஸ் காரில் என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாம் இந்த காரில் அவ்வளோ சூப்பராக இருக்கு. 10 இன்ச் டச் ஸ்க்ரீனும் அவைலபிளாக இருக்குங்க இந்த காரில். பேசஞ்சர் சீட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நீட் கண்டிஷனில் தாங்க இருக்குது. கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.60 ஓடி இருக்குங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம், நெகிஷியபிள் தாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற வண்டி டீபோர்டு வண்டிங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைருங்க. இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா TN24AT7324ங்க. இந்த வண்டி டயரோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 65% இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2019 to 20 மாடலுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 91,000 ஓடி இருக்குங்க. இன்சூரன்ஸ்லாம் லைவ்ல இருக்கு. டீசல் வேரியண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு வந்து 22 வரையும் மைலேஜ் தருங்க. இது இன்டீரியர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசென்ட் லுக்கில் இருக்குங்க. இந்த கார் ரொம்பவே நைஸாக இருக்குது. 2 சப்வூஃபர் இருக்குது. லெதரிஸ்ட் சீட் இருக்குது. இது டீபோர்டு வண்டிங்கிறதுனால ரியர்லலாம் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோவாக இருக்காது. ரியரில் வந்து மேனுவலாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பவர் விண்டோ வந்துடும் உங்களுக்கு. இதில் 10 இன்ச் டச் ஸ்க்ரீன் வந்துடும். ரியர் கேமரா வந்துடும் உங்களுக்கு. இந்த காரை நம்ம நியூ காராக வாங்க போனோம்னா ஆல்மோஸ்ட் 10 lakh வந்துடுங்க. இந்த காரை பொறுத்தவரையும் நம்மளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6 lakhங்க, நெகிஷியபிள் தான்.